சென்னை திருவொற்றியூர் சைவ சமய குரவர்கள் நால்வரின் ஒருவரான மாணிக்கவாசகர் குரு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வர தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவிலில் அருள்பாவிக்கும் சைவ சமய குரவர்கள் நால்வர்களில் ஒருவரான மாணிக்கவாசருக்கு எண்ணெய் காப்பு சாற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து பஞ்சாமிர்தம், தேன், பால், சந்தனம் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பலவண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தூபதீப ஆராதனை செய்யப்பட்டன. பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. மாணிக்கவாசகர் சைவ சமயக்குறவர்கள் நால்வரில் ஒருவராவார். முனைய மூவரும் தேவாரம் பாடியிருக்க இவர் திருவாசகமும் திருக்கோவையாரும் ஆவார். இவர் 9ஆம் நூற்றாண்டில் வரகுண பாண்டியன் காலத்தை சேர்ந்தவர். ஆரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமைச்சராக பணியாற்றினார். சைவ சமயம் பக்தி நெறி மாணிக்கவாசகர் சிறந்த சிவபக்தரான 2ஆம் வரகுணன் 863 911 காலத்தில் வாழ்ந்தவர். மாணிக்கவாசகர் பாடிய பக்தி சுவையும் மனதை உருக்கும் தன்மையும் கொண்ட திருவாசக பாடல்கள் தமிழில் சிறந்த இலக்கியங்களின் வரிசையில் வைத்து எண்ணப்படுகின்றது. சிறைபெறா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறையுரே சிவனே என்பதாலும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க எனும் அடிகளார் தமிழின் அருத்திரத்தையும் வாதாவுரருக்கும் இறைவனுக்குமான நெருக்கத்தையும் உணரலாம். நரியே குதிரை செய் எனும் திருநாவுக்கரசல் பாடல் மூலம் இவர் காலத்தால் அப்பருக்கு முந்தியவர் என கருதப்படுகிறது. ஞான நெறியை பின்பற்றி இவர் 32 ஆண்டுகளை வாழ்ந்த ஆனி மகத்தில் சிதம்பரத்தில் முக்தியடைந்தார். இவருக்கு அருள்வாசகர், மணிக்கவாசகர், திருவாதகுரடிகள், மணிமுடியார், தென்னவன், பிரமராயன் என்ற பெயர்களும் உண்டு. கூப்பிடாரு முதிரி போர் தட்டு எடுத்து சொன்னாரு. மகாபம் விரூபாட்சாகில மகாபம் கபர்தினேன மகாம் நீரலோகிதாகில மகாபம் சங்கராகில மகாபம் குலபானகேன மகாபம் கட்வாங்கிரேன மகாபம் விஷ்ணுபல்லவாகில மகாபம் சிகுஷ்டாகில மகாபம் அம்பிகாநாதாகில மகாபம் ஸ்ரீகண்டம் மிருகபாண்யேன மகாம் நானாவித சர்வஸ்யாம் தே சர்வசிவித்யே சர்வமே ததேனாத்மோதே சர்வம் ஜெகதி பவேதாம் குந்தனாதேதாம் மிருதேனாஹம் ததாம்பரம். ஐயா கொஞ்சம் தருங்க.